ஆ, ஏய் ஃபோன் அடிச்சிட்டு இருக்க பாத்துட்டு பேசாம இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும்டா. யாராவது கஸ்டமரா இருப்பாங்க. அப்ப எடுத்து பேச வேண்டியதானே? எடி உடனே எடுத்தா நம்ம வேலை இல்லாம வெட்டியா இருக்கும்னு நினைச்சிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அடிக்கிட்டோம். அடிச்சதுக்கு அப்புறம் சாரிங்க கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் கவனிக்கல அப்படி சொல்லிக்கலாம். என்னமோ பண்ணு. இப்ப எடுப்போம். ஐயோ கட் ஆயிடுச்சுடா. என்னடா பண்றது? அப்பவே எடுத்து பேச சொன்னேன்ல. வந்த கஸ்டமரும் போச்சா? சும்மா இருடா. வருது வருது வருது. ஹலோ. ஹலோ ஸ்வேதா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரியா? ஆமா சொல்லுங்க. பிரைடலா இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனா? பிரைடல் தாங்க. ஓகே. உங்க பட்ஜெட் என்னன்னு சொல்ல முடியுமா? பிரீமியம் பாத்தீங்கன்னா 1 lakh to 2 lakh வரும். 1 lakhா? எங்க ஒரு மேக்கப் போடுறதுக்கு 1 lakh எப்படிங்க? அது கம்மியானா ஸ்டாண்டர்ட் ஒரு 80k வருங்க. 80kயா? அவ்வளவுலாம் வேணாம். இன்னும் கம்மியா? அது கீழே பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 50k வருங்க. பேசிக்கே 50kயா? இல்லங்க நான் வேற இடத்துல பாத்துக்கிறேன். ஏங்க கல்யாண பொண்ணு இவ்ளோ கோவப்படலாமா? சரி லாஸ்டா ஒரு 40k பண்ணிக்கலாமா? 40kலாம் ரொம்ப கஷ்டங்க. மேக்கப் போடுறதுக்கு இவ்ளோ ஆகுமா? அதுக்கும் கீழேனா வெறும் பவுடர் மட்டும் தான் அடிக்க முடியும். உங்களுக்கு ஓகேவா? அப்போ சரி ஓகே. எது பவுடர் மட்டும் ஓகேவா? இல்ல 40kக்கு ஓகே சொன்னேன். ஓ சரி ஓகேங்க. அப்போ உங்க டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. கஸ்டமர். ஹலோ. என்னங்க ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்டீங்க? கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்க கூடாதுலங்க, அதான் உடனே எடுத்துட்டேன். சொல்லுங்க என்ன என்கொயரி? அது பிரைடல் தான். யாருக்கு? எனக்கு தான். ஓகே. உங்க பேக்கேஜ் டீடைல்ஸ்லாம் இன்ஸ்டால இல்ல. அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷூர் சொல்றேன். ஹெவி டிசைன்ஸ் அப்படின்னா 10,000ல இருந்து 30,000 வரும். பிரைடல் மெஹந்தி இதெல்லாம் வந்து ஒரு 5 to 10k வரும். சிம்பிள் மெஹந்தி டிசைன்ஸ்னா ஒரு 1500ல இருந்து 3000 வரும். அதையே கஸ்டமைஸ் பண்ணனும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். மெஹந்தி போடுறதுக்கு எதுக்குங்க இவ்ளோ காசு? 3000 ரூபாய்லாம் கம்மி தானங்க. ஸ்டிக்கரே 250 தான் ஆகுது. ஏங்க வெறும் ஸ்டிக்கரை ஒட்டினீங்கன்னா கை ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி அதுவும் கல்யாண பொண்ணுக்கு கேவலமா ஆயிடுங்க. இங்க மெஹந்தி நாங்களே ரெடி பண்றோம். இதுக்கும் மேல நான் கம்மியா பண்ணோம்னா வீட்ல இருக்க மருதாணி செடி அரைச்சி இந்த குப்பி குப்பியா ரவுண்ட் ரவுண்டா வச்சு விடுவாங்களே அந்த மாதிரி தான் வச்சு விடணும். சரி ஓகே. கஸ்டமைஸ் தான் வேணும். சூப்பர். அதை கொஞ்சம் ஹாப்பியா சொல்லுங்க. உங்க லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி நடக்க போற இன்சிடென்ட் இது. அதை ஹாப்பியா பண்ணிக்கணும்ல. ஒரு மெஹந்தி டிசைன் ஓகே பண்ண வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோபா ஒரு ஆர்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. ச்சே. என்னடா நமக்கு முன்னாடி நிக்கிறாங்க? ஆமா ஆமா. யாரு அவங்க? இந்த பேப்பர் போடுறவன் இல்ல பால் போடுறவனா இருப்பான். யாரா அது? தெரியலையே. யார் அது? நல்லா இருக்காளே. ஏய் மேக்கப் டீம்டா. ஓ அப்படியா? நம்ம யாருன்னு காட்டுவோம். காட்டு. ம். ஏய் இவங்க ஏதோ கையில கோலம் போற டீம் போலடி. சரி நம்ம தானே ஃபர்ஸ்ட் வந்தோம். நம்ம கத்துட்டு வா. நம்ம மட்டும் சும்மாவா? ஏய் நீயும் தட்டறோம். நீ தட்டு. என்னடா கதவை திறக்க மாட்டற? யார் அது கதவு உடையற மாதிரி தட்டுறது? ஏய் ஐயோ. யார்மா நீங்க? கதவு திறக்க லேட் ஆச்சுனா கதவே உடைச்சிருவீங்களா? ஒரு நிமிஷம். சாரிங்க. நான் சொன்னலமா மருதாணி மிக்க மேக்கப் போட வராங்கன்னு. வாங்க 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 வாங்க. வீட்டுக்குள்ளே செடி வளர்த்திருக்காங்களே. அம்மா காஃபி குடுமா? அந்த வரேன்டி. நீ புறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கரெக்டான டைம்க்கு 2 பேரும் வந்துட்டீங்க. சரி ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் பண்ணலாம்? வேற என்னங்க மேக்கப் தான். டேய் மெஹந்தி தானடா ஃபர்ஸ்ட். ஆமா. ஓ சரி ஓகே வாங்க போலாம். ஹலோ ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் மூஞ்சி தானே வருது. அப்புறமா தானே கை வருது. அதனால ஃபர்ஸ்ட் மேக்கப் தான். ஏங்க ஃபர்ஸ்ட் மெஹந்தி போட்டு காஞ்சக்கு அப்புறம் தான் மேக்கப் போடணும். மேக்கப் தாங்க ஃபர்ஸ்ட். மெஹந்தி தாங்க ஃபர்ஸ்ட். மேக்கப் தாங்க ஃபர்ஸ்ட். மெஹந்தி தாங்க ஃபர்ஸ்ட். மேக்கப் தாங்க ஃபர்ஸ்ட். நான் சொல்றது கேளுங்க. மெஹந்தி தாங்க ஃபர்ஸ்ட். மெஹந்தி தாங்க மேக்கப் ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் சொல்றதுமே கரெக்ட் தான். ஆனா நீங்க லுக் டெஸ்ட்க்கு தானே வந்திருக்கீங்க. அவங்க மெஹந்தியே போட வந்திருக்காங்க. சோ மெஹந்தி முடிச்சிட்டு மெஹந்தியோட மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே வெயிட் பண்ணுங்க. அம்மா காஃபி எடுத்துட்டு வராங்க. நீங்க வாங்க.
இந்த நீயே வச்சுக்க. ஃபர்ஸ்ட் கைக்கு போடுறீங்களா இல்ல கால்ல போடுறீங்களா? கையில தாங்க. நீங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த கைக்கு எது நல்லா இருக்கும்? இந்த கைக்கு எங்க நீங்க நல்லா படிப்பீங்க போல. கையில இதெல்லாம் பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியுமா? தெரியுங்க. சூப்பருங்க. வேற என்னெல்லாம் தெரியுது? இருங்க பார்த்து சொல்றேன். உங்களுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் ஆக போகுது. ஆமாங்க. என்னங்க இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சொல்றாரு? எப்படி? வேற லெவலுங்க. நீங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. சரி. டேய், அம்மா கல்யாண பொண்ணுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்காம என்னடா நடக்கும்? ஏன் படம் இது ஓகே. கூட வாய்க்குதுங்க பாரு. இதுவா நல்ல டிசைனா சூஸ் Thank பண்ணிருக்கீங்க. you. ஷேக்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சரி. இது அழிஞ்சிரும். ஓகே. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல. ஹேர். கொஞ்சம் ஷேக் பண்ணாம. ஓகே. ஏங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க? சாரி, முடி மூஞ்சில வந்துருச்சு. சரி சரி. இப்போ என்னங்க? ஒண்ணு இல்ல. என்னதாங்க பிரச்சனை? ஒண்ணு இல்லங்க. ஹேர் லைட்டா முன்னாடி வந்துருச்சு அதான். ஒரு நிமிஷம். என்னங்க பண்றீங்க? என்னங்க பண்றீங்க? கை காட்டுங்க. எங்க நல்லா இருக்கா? நல்லா இல்லனாலும் பரவாயில்லைங்க. எங்க நான் வேணா கண்ணாடியில ஒரு தடவை அட, பார்த்தேன். பரவாயில்லைங்க. உங்களை இப்ப யார் பார்க்க போறா? இப்போ என்னங்க? ஷோல்டர்லாம் வலிக்குது. இப்போ என்னங்க? சாரிங்க. மூக்கு ஒரே இச்சிங்கா இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இது வேலையா? ஐயோ, லெஃப்ட்ல. அங்க என்னடா பண்றாங்க? தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் அசைக்காம இருந்தீங்கன்னா சீக்கிரமா என் வேலையை முடிச்சிட்டு போயிடுவேன். சாரிங்க. தும்மாலாம் தும்மாதீங்க. அழிஞ்சிரும். ஷேக் பண்ண கூடாதுங்க. இல்லங்க. எனக்கு தும்ப. போட்டு முடிக்கிறதுக்குள்ள அம்மாடி என்ன ஆண்டி? அழகா போடுற. ஆமா, இது என்ன ரங்கோலி கோலமா 8 புள்ளி கோலமா? ரங்கோலி 8 புள்ளியா? ஆண்டி இது மெஹந்தி டிசைன் ஆண்டி, கோலம் இல்ல. ஓ, சரி சரி. போட்டு முடிச்சிட்டு என்ன கூப்பிடுறியா? கூப்பிடணுமா? ம். லூசு. வேற யாருன்னா வருவாங்களா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹஸ்பண்ட் நேம் கையில பெர்மனண்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன் போடுவீங்களா? பெர்மனண்டாவா? இதுல பெர்மனண்டா போட முடியாதுங்க. இல்ல. எனக்கு கண்டிப்பா வேணும். இந்த கையில ஹஸ்பண்ட் நேம், இந்த கையில தாமரை பூ, ரோஸ் பூ போடுங்க. இதுல பெர்மனண்டா போட முடியாதுங்க. அது டாட்டூ. ஏங்க இவ்ளோ காசு வாங்குறீங்க, ஒரு டிசைன் கூட ஒரு கிளையண்ட்டுக்கு உங்களால பண்ண முடியாதுன்னா அப்புறம் எதுக்குங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சுத்திட்டு இருக்கீங்க? அது பெர்மனன்ட் டாட்டூங்க. அதுல போட்டா வலிக்கும். இதுல போட்டா வலிச்சுதா உங்களுக்கு? இல்லங்க, பூ மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுல போட முடியாதுங்க பெர்மனன்ட்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் ஹஸ்பண்ட் பேரு போடணும். நான் வேணா போடுறேன். ஆனா போட்டாலும் ஒரு வாரத்துல போயிடுங்க. ஏன்னா இது மெஹந்தி. சரி, ஓகே. டேய், கோன் காலி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வாங்க. டாக்டர் இரு. என்ன ஆண்டி? அதான் அவளுக்கு முடிக்க போறல, எனக்கும் போட்டு விட. என்கிட்ட கோன் தீந்து போச்சு ஆண்டி. எனக்கு அவள மாதிரி பெரிய ரங்கோலி எல்லாம் போட வேண்டாம். சின்னதா 4 புள்ளியில ஒரு கோலம் போட்டு விடு. 4 புள்ளியில கோலமா? டேய், என்னடா? நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் பாத்துக்கிறேன். ஆண்டி நீங்க வாங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அவன் நல்லா போடுவானா? சூப்பரா போடுவான். ஆண்டி எப்படி மாசா போறேன்னு பாருங்க. ஏங்க நெளிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு சின்ன எமர்ஜென்சி. என்ன? உச்சா வருது. ஏங்க அதெல்லாம் என்னால பண்ணி விட முடியாதுங்க. நான் முடிக்க போறேன். நீங்க எழுந்து போங்க. முடிச்சாச்சு. லைட்டா குங்குமம் எலுமிச்சை போல புளிஞ்சு கலக்கி அவ்வளோதான், மருதாணி ரெடி.
எப்படி புள்ளி வைக்கிறேன்னு பாருங்க. எப்படி நல்லா இருக்கா? செமையா இருக்கு. மனுஷன் என்ன பாடுபட வேண்டியிருக்கு. 3000 ரூபாய்க்கு இவ்வளோ திண்டா. அம்மாடி உன் அசிஸ்டன்ட் அழகா போட்டு விட்டுருக்கான். அப்படியா? சூப்பர் நீயும் சூப்பர். ஃப்ரீ ஆயிட்டியா? எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரேன். நீயும் அவனும் சேர்ந்து போட்டு விட்டுருங்க. ஆண்டி ஆண்டி ஏய் பாத்தியா எனக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு? திறமை. டேய் 3000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு குடும்பமே வேலை வாங்கிட்டு இருக்கு. நீ என்னடா எல்லாத்தையும் ஏறா என்ன போலாம். சொல்ற? வா ஓடிலாம். செத்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். பாருமா நல்லா இருக்குல்ல? கல்யாண பொண்ணு எங்க? ஐயோ ஆண்டி, நீங்களே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்க ஆண்டி. உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்ல போங்க. அந்த காலத்துல என்ன எல்லாரும் சின்ன தம்பி குஷ்பு மாதிரி இருக்கேன்னு வாங்க. நான்லாம் எங்க மேக்கப் போட்டேன், இவன் என்னடானா மேக்கப் பண்ணியா? ஐயோ ஆண்டி, இப்போதைக்கு மேக்கப் தேவை ஆண்டி. போட்டோ எடுக்கணும், ஆல்பம் போடணும், ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகணும், இவ்வளவுலாம் இருக்குல்ல. இந்த காலத்துக்கு மேக்கப் தேவை ஆண்டி. சரி சரி நீங்க போங்க, உங்க பொண்ணு அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரிம்மா. கிட்டா மேக்கப் வேணான்ட்டு என் வேலைக்கு அவ்வளோ வச்சிருவாப்புல. ச்சே. எல்லாம் ரெடி தானே? ரெடி தாங்க. அது இவ்ளோ வேர்த்தாலும் அந்த வேர்வையில கொஞ்சம் கூட மேக்கப் நகரவே கூடாது. நல்ல ஸ்வெட் ப்ரூஃபா லாங் லாஸ்டிங்கா இருக்கு. கல்யாண பொண்ணு, இது மேக்கப் பெயிண்ட் இல்ல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏய் இங்க வாடி. ஃபவுண்டேஷன் மருந்து வீட்லயே வச்சுட்டேன். ஏதாவது சொல்லி சமாளிடி. ஏங்க இந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஐஸ்வர்யா ராய் ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்கல்ல, எனக்கு அதே மேக்கப் வேணும். கிடைக்குமா? சரி ஓகேங்க, பண்ணிடலாம். என்ன? சரி இரு, நான் சொல்றேன். என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க ஐஸ்வர்யா மேக்கப் பத்தி கேட்டீங்களே, ஆமாமா. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓ இருக்கோம். சூப்பர் சூப்பர். பண்ணுங்க பண்ணுங்க. கடைக்கு போயிட்டு 5 ரூபாய் பான்ஸ் பவுடர், மைதா மாவு, காஃபி தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு போ. ஓகே ஓகே தோட வந்துறேன். ஓகே. அப்பாடா. மேக்கப் போட்டுடலாமாங்க? போட்டுடலாமே. ஒரு நிமிஷம். இன்ஸ்டால இன்னொன்னு பார்த்தேன். நயன்தாரா ஸ்பெஷலா ஒரு ஐ மேக்கப் போடுவாங்களாம். ஏதோ ஸ்மோக்கி ஐயா. அது போட்டாதான் அவங்க கண்ணு நல்ல பெருசா தெரியுமா. எனக்கும் அதே மாதிரி தெரியணும். பண்ணிடலாங்க. ஓகேங்க. ஒரு நிமிஷம். அது இந்த பேர் என்ன? மோனிகா சாங். அதுல பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடும்போது அவங்களோட கண்ணும் அப்படியே நேச்சுரலா ப்ளஷ் ஆகும். அதே மாதிரியே பண்ணிடலாம். தேங்க்யூ. ஒரே நிமிஷம். அது எனக்கு லிப்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால ஏதோ ஓவர் லைன்னு ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணி லிப்ஸ் கொஞ்சம் எனக்கு பெரும் பண்ணிடலாம். அதாவது லவர் வாய் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா மேக்கப் போட முடியாது. மேக்கப் போட்டா வாய்க்குள்ள போயிரும்ல, அதான். அட கம்முன்னு இருங்க. இது என்னன்னே தெரியல. சரி கொடுப்போம். டேய் இங்க வாடா. மேக்கப் முடிய போது போய் அவங்க அம்மா கூட்டு போ. ஏய் அம்மா கூட்டு வரேன். அம்மா வந்து பொண்ணை பார்த்து ரியாக்ஷன் வீடியோ எடுத்து போட்டோன்னு வச்சுக்க, சும்மா லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். ஆமாண்டா, சீக்கிரம் போ 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 போ. ரீல்ஸ் போடுறோம், லைக்ஸ் வாங்குறோம், ட்ரெண்ட் ஆகுறோம். ஐ சாலி சாலி சாலி. வாங்க வாங்க உங்க பொண்ணை பாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா பொண்ணு ரெடியா? ரெடி பண்ணிட்டேன் ஆண்டி. ஊர்ல இருந்து என் தங்கச்சி வந்திருக்கா, அவளுக்கும் மேக்கப் பண்ணிட்டுனே. ஆண்டி ஆண்டி உங்க பொண்ணு இவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்கோம், அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. இப்போ என் பொண்ணு அழகா இருக்கான்னு நான் சொன்னா, நீங்க மேக்கப் பண்ணனால தான் என் பொண்ணு அழகா இருக்கான்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா? எதுவுமே பண்ணலனாலும் என் பொண்ணு நேச்சுரல் பியூட்டி தான். அழகியா நானே 4 கோட்டிங் அடிச்சு வச்சிருக்கேன். என்னம்மா ஏதோ சொன்னியா? ஒண்ணும் இல்ல ஆண்டி, உங்க அழகிய நீங்க கூட்டிட்டு போங்க. சரி சரி, நான் போயிட்டு பொண்ணோட சித்தி அனுப்பிச்சு வைக்கிறேன். சித்தி மட்டும் தானா? அவளுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்புறம் இவளை கட்டிக்க போறாருல மாப்பிள்ள, அவரோட தங்கச்சியும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி விட்டுரு. நீ வாமா. போயிட்டாங்க. இதோ வந்துடுறேன். ஆண்டி சீக்கிரம். சரி அவங்க சரி. ஊரே கூட்டிட்டு வரேன்றாங்க, நீ என்னடா எடுத்து விடும். சீக்கிரம் சீக்கிரம். இதுக்கு மேல நம்ம மாவு கலக்க முடியாது. ஓடிடலாம். ஓடிடலாம் ஓடி ஓடு. என்ன 2 நாள் ஆச்சு இன்னும் காசு போடாம இருக்காங்க. சரி நம்மளே கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ பூஜா, வெட்டிங் முடிஞ்சு 2 டேஸ் ஆச்சு, இன்னும் ஃபுல் பேமெண்ட் பண்ணவே இல்லையே. வெட்டிங் முடிஞ்சு 2 டேஸ் அங்க ஆயிருக்கு. கண்டிப்பா பே பண்ணிடுறேன். 1 வீக்ல கொடுத்துறவா? சரி ஓகே. இவ பேமெண்ட் பண்ணுவாளா மாட்டாளா? சரி பண்ணுவா, நம்புவோம். இந்த டைம் ஃபோன் எடுக்கல போல. என்னடா இது? ஒரு 3000 ரூபாய் வாங்குறதுக்கு 30 கால் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி அலைய வைக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன்னா ஃபுல் பேமெண்ட் வாங்குன்னு, நீ தான் கேட்கவே இல்லை. வாங்கியிருக்கணும் தான், வாங்கலையே. பேசாம அவங்க வீட்டுக்கே போய் கேட்போம். வண்டியட. சரி வா, வசூல் பண்ணாதான் இன்னைக்கு எனக்கு பேமெண்ட்டு.
1 வீக் ஆச்சு. நம்மளே பண்ணுவோம். வேற என்ன பண்றது? ஹலோ பூஜா, 1 வீக் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க பேமெண்ட் போடலையே. கல்யாணத்தப்போ எங்க அம்மா ஏதோ என் கசினுக்கு மேக்கப் போட சொன்னாங்களாம். அப்புறம் என் சித்திக்கு மேக்கப் போட சொன்னாங்களாம். வெறும் டச்சப் தான், ஆனா அவ பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அம்மா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. ஏங்க, நான் உங்களுக்கு மட்டும் தாங்க மேக்கப் போட வந்தேன். உங்களுக்கு மட்டும் தான் புக்கும் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் போட சொன்னா எப்படிங்க போட முடியும்? நீங்க காலம் ஃபுல்லா பார்க்க போறது உங்க வெட்டிங் ஆல்பம் தான். அதுலயும் உங்களை அழகா காமிச்சிருக்குன்னா நான் பண்ண ஒர்க் தானேங்க. இப்படி அழகான மெமரிஸை சேவ் பண்ணி தந்தது நான் தானே. எங்களுக்கே இப்படி பேமெண்ட் போடாம இருந்தா எப்படிங்க? நல்லாவா இருக்கு? என்னடா கட் பண்ணிட்டாங்க? அவ கிடக்குறா. அது ஒரு மூஞ்சின் மேக்கப் போட போன பத்தியா? நம்மள சொல்லணும். இதுல வேற ஷைனிங்கா வேணும், பிரைட்டா வேணும். இந்த பூஜா மாதிரி இந்த இடத்துல ஏதாவது ரோஸ் கலர் வேணும்னு சீன் போட்டுட்டு இருக்கா வேற. டீ சும்மா இருக்க மாட்டேன். பேமெண்டே போடல, அப்புறம் அதுக்கு போய் மரியாதை கொடுத்துக்கிட்டு. ஐ என்ன சிரிக்கிற? பேமெண்ட் பண்ணிட்டாங்கடா. பேமெண்ட் போட்டாங்களா? ஆமா. ஐ ஒரே ஜாலி தான், ஃபன் தான், பார்ட்டி தான். ஐய பைத்தியம். மா சீக்கிரமாமா. வரேன்டி. நீங்க என்ன இங்க ராகவி? நீங்க தான் எனக்கு அடங்காரி மாதிரி அலைய வைக்கிறீங்களே பேமெண்ட்டை போடாம. அது வந்து அது சாரிங்க. மெஹந்தி நல்லா இருந்துச்சா? செமையா இருந்துச்சுங்க. சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு 25 லைக்ஸ் வந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம யாரடி இந்த மெஹந்தி போட்டாங்க அப்படின்னு கேட்டு கேட்டு செமையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு செமையா இல்லை. ஏங்க என்னாச்சு? அதான் காசு கொடுக்க மாட்டீங்க, காலை எடுக்க மாட்டீங்களே. இன்னைக்கு நீங்க பேமெண்ட் போட்டாதான் நான் நவுருவேன். அது நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. பேமெண்ட் போட்டாதான் நான் நவுருவேன். அம்மாடி, அன்னைக்கு நீ இவ கல்யாணத்துக்கு மெகந்தி போட வந்த பொண்ணு தானே? சரியான நேரத்துல வந்த. இவள மறு வீட்டு கூட்டு போறதுக்காக சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க. வந்து அவங்க மெகந்தி போடுவா. வாமா. இன்னும் 10 பேருக்கு போடணுமா? இந்த 3000 ரூபாயே தெரியல. ஆளை விடுங்க. நீ காசே வர. ஏய் 5-10 போட்டு தரோம் சொல்லி ஆமாங்க, கூப்பிடுறீங்க. 50 ரூபீஸ் தரோம்.